அண்மை செய்தி. சிபிசிஐடி ஆய்வாளர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் மானாமதுரை காவல் நிலையத்தில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மானாமதுரை காவல் நிலையத்தில் ஆகாஷ் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்துல சேர்ந்த நபர் சிலோன் நகர்ல இரவுல சென்ற 2 நபர்கள் இருந்தது. அவர் கொலைவெறி தாக்குதல் நடத்தினாரு. இதுல அவருக்கு 2 பேர் காயம்பட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பா மானாமதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதுல 5 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதுல ஒருவர் ஆகாஷ் எலிசன் அப்படிங்கிற நபர். அவர் விசாரணையில தப்பி ஓட முயன்ற போது காலில் அடிபட்டதா காவல்துறை தரப்புல கூறப்பட்டு அவர் மதுரை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கான அனுமதிக்கப்பட்டாரு. அங்க சிகிச்சையில் இருந்தவர் 3 தினங்களுக்கு முன்பு காலை உயிரிழந்துட்டாரு. உயிரிழந்ததை தொடர்ந்து தற்பொழுது அவருடைய உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் மானாமதுரை மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில தொடர்ந்து 3வது நாளாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கு சம்பந்தமாக டிஜிபி சிபிசிஐடி விசாரணைக்கு நேற்று உத்தரவிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று மானாமதுரை காவல் நிலையத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய விசாரணையை சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் கீதா மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரபி, கோட்டாட்சியர் ஜெசி கிறிஸ்டியோனா தலைமையிலான குழுவினர் தற்பொழுது மானாமதுரை காவல் நிலையத்தில் முதல்கட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் ஆய்வு பண்ணி அதனை தொடர்ந்து அந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களையும் அவங்க சேகரிச்சுட்டு இருக்காங்க. இதன் பிறகு அவருடைய விசாரணையானது தொடங்குவோம். அண்மை தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.